முருகப்பெருமான வழிபடுறதுக்கு பல முக்கியமான நாட்கள் இருக்குங்க. அதுல ரொம்ப விசேஷமானதுன்னு பார்த்தா, சஷ்டி திதி. இந்த சஷ்டி திதி அன்னைக்கு முருகனை எப்படி வழிபட்டா நாம நெனச்சதெல்லாம் நடக்கும். அது மட்டும் இல்லாம, வாழ்க்கையில பணம், பொருள், தங்கம்னு செல்வம் எல்லாம் சேர்ந்துகிட்டே இருக்கும்னு பார்க்கலாமா? பொதுவா நாம ஒரு காரியம் செய்றோம்னா, அதிலிருந்து ஏதாவது ஒரு நன்மை கிடைக்கும்னு எதிர்பார்ப்போம். நெறைய பேரு பணத்த சம்பாதிக்கிறதுக்காக நெறைய வேலைகள்ல ஈடுபடுவாங்க. அந்த மாரி பணம், பொருள்னு சேர்க்கிறதுக்கு உண்டான தடைகளை நீக்கி, வெற்றிகள தர்ற ஒரு சக்தி வாய்ந்த வழிபாடு தான் இந்த வளர்பிறை சஷ்டி வழிபாடு. இந்த வழிபாட்டை எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் வாங்க. சஷ்டி திதி அன்னைக்கு காலையிலேயே எழுந்து சுத்தமா குளிச்சிடுங்க. அன்னைக்கு ஒரு நாள் முழுக்க விரதம் இருக்க முடிஞ்சவங்க கண்டிப்பா இருங்க. ஒருவேளை உடம்பு முடியலன்னா, சாதம் சாப்பிடாம பழங்கள், கோதுமை, கம்பு, ராகி மாரி சிறுதானியங்களை சாப்பிடலாம். மாலை 6 மணிக்கு மேல முருகப்பெருமான நெனச்சு வழிபட ஆரம்பிங்க. உங்க வீட்ல வேல் இருந்தா, அந்த வேலுக்கு அபிஷேகம் செய்யுங்க. வேல் இல்ல, முருகனோட சிலை தான் இருக்குன்னா, சிலைக்கு அபிஷேகம் செய்யலாம். ஒருவேளை 2மே இல்லன்னா கவலைப்பட வேண்டாம். முருகனோட படத்துக்கு முன்னாடி பச்சரிசி மாவுல வேல் கோலம் போட்டு வழிபடலாம். சில வேல் வச்சிருக்கிறவங்க கண்டிப்பா இந்த அபிஷேகங்கள செய்யணும். முதல்ல தண்ணிய ஊத்தி அபிஷேகம் பண்ணுங்க. அப்பிறகு பன்னீர், விபூதி, குங்குமம், சந்தனம் இதையெல்லாம் வச்சு அபிஷேகம் செஞ்சு, மறுபடியும் தண்ணியால சுத்தமா கழுவுங்க. அப்புறம் நாம கையாலேயே தயார் பண்ண பஞ்சாமிர்தத்த வச்சு அபிஷேகம் செய்யணும். அபிஷேகம் செஞ்சதுக்கு அப்புறம், அந்த பஞ்சாமிர்தத்த எடுத்து தனியா வச்சுக்கோங்க. வேலு, சிலை இல்லாதவங்க பஞ்சாமிர்தம் தயார் பண்ணி, அத நெய்வேத்தியமா வச்சு வழிபாடு செய்யுங்க. அதுக்கப்புறம் உங்க கையில வாசனை மிகுந்த பூக்கள எடுத்துக்கிட்டு, ஓம் ரஹன பவச அப்படிங்கிற மந்திரத்த 108 முறை சொல்லிட்டு, முருகனோட வேல், சிலை அல்லது படத்துக்கு அர்ச்சனை செய்யுங்க. இறுதியா கற்பூர தீபம் காட்டி வழிபாட்ட நிறைவு செஞ்சுட்டு, அபிஷேகம் செஞ்ச பஞ்சாமிர்தத்த பிரசாதமா சாப்பிடுங்க. இந்த முறையில யார் ஒருத்தவங்க வளர்பிறை சஷ்டி அன்னைக்கு முருகனை வழிபடுறாங்களோ, அவங்களுக்கு வாழ்க்கையில எந்த குறையும் இருக்காது. பணமும், பொருளும், செல்வமும் சேர்ந்துகிட்டே இருக்கும். நம்பிக்கையோட இந்த வழிபாட்ட செஞ்சு, எல்லா செல்வங்களும் பெற்று வாழ என் வாழ்த்துக்கள்.